வணக்கம் நண்பர்களே! மத்திய அரசு நிறுவனமான மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் அங்கருந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கீழ இயங்கிட்டு வர நிறுவனம் தான் இந்த மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட். ஸோ இவங்களோட பிரதான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியா, யூரியா, காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றது தான் இவங்க பிரதான தொழிலா வந்து இருக்கு. ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்யர்மென்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி. இதுக்கு மொத்தமா 28 வேக்கன்சிஸ். எஸ்சிக்கு 11 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 8, இடபிள்யூஎஸ்க்கு 2, யூஆர்க்கு 7 அப்படின்னு ரிசர்வேஷன் படி ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு 24,500 பிளஸ் அலவன்சஸ் இருக்குங்க. கல்வி தகுதியா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 26 வயசு வரையும் இருக்கவங்க தாராளமா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 31 வயசு வரையும், ஓபிசியா இருந்தீங்கன்னா 29 வயசு வரையும், மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களா இருந்தா 36 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி மெயின்டெனன்ஸ், அதாவது மெக்கானிக்கல். இதுக்கு மொத்தமா 5 வேக்கன்சிஸ். எஸ்சிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆருக்கு 1 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 26 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி எலக்ட்ரிக்கல். இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 3 வேக்கன்சிஸ்ங்க. எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆருக்கு 1 அப்படின்னு வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நீங்க 26 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். 24,500 பிளஸ் உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கு மொத்தமா 2 வேக்கன்சிஸ். எஸ்சிக்கு 1, யூஆருக்கு 1 அப்படின்னு வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நீங்க 26 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெக்னீஷியன் ட்ரிக்கர். இதுக்கு மொத்தமா நீங்க மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிக்கிங்ல வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ் ஓபிசிக்கு ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்னீஷியன் வெல்டர். இதுக்கு நீங்க ஃபுல் டைம் ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வெல்டிங் டிசிப்ளின்ல ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. இதுக்கு 21,500 சேலரி. மொத்தமா 2 வேக்கன்சிஸ். எஸ்சிக்கு 1, யூஆருக்கு 1 அப்படின்னு வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரி கம் அசிஸ்டன்ட். இதுக்கு மொத்தமா 2 வேக்கன்சிஸ். யூஆருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நீங்க எனி டிகிரி படிச்சிருக்கலாம். ஆனா டிகிரியில இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டா எடுத்து நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் கமர்ஷியல் பிராக்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. மாற்றுத்திறனாளி நண்பர்களா இருந்தா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ என்ன டிசிப்ளின், அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா எலிஜிபிலிட்டி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல இந்த டிசிப்ளின்லாம் படிச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் நீங்க என்ன டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த டேப்லெட் காலத்தை ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபார் போஸ்ட் கோட் 1 to 4, அதாவது அசிஸ்டன்ட் ட்ரெய்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ வந்து 2024 அல்லது 2025 இந்த 2 வருஷத்துல கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான வந்து பாயிண்ட். போஸ்ட் கோட் 1 to 4, அதாவது அசிஸ்டன்ட் ட்ரெய்னிக்கு நீங்க 2024 அல்லது 2025ல நீங்க டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த வேலையில நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஷூரிட்டி பாண்ட்னா 2 லேக்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து பாண்ட் சைன் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கம்பெனில நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பெர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஆனா நீங்க மினிமம் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் வந்து 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் ₹500 பிளஸ் ஜிஎஸ்டிங்க. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களாம் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் இது தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க.
ஸோ இதற்கான செலக்ஷன் மெத்தட் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னையில நடக்கும். அப்படி இல்லன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கோட் அதாவது வெல்டர் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 5, 6, 7க்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் ஆர் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னையில தான் நாங்க வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன பொறுத்தவரையும் மொத்தமா உங்களுக்கு 1 1/2 மணி நேரம் எக்ஸாமினேஷன். அதுல 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் ரீசனிங்லேருந்து கேட்போம். பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, 60 கொஸ்டின் சப்ஜெக்ட் நாலேட்ஜ்லேருந்து உங்களுக்கு வந்து கேட்போங்க. இப்போ பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, 30 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்கு. மொத்தமா 30 மார்க்கு. ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா, 0.33 நெகட்டிவ் மார்க்குங்க. பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 60 கொஸ்டின். 60 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. மொத்தமா 60 மார்க்கு. ஒரு கொஸ்டின் நீங்க பார்ட் 2ல வந்து தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா, 0.5 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 0.33 நெகட்டிவ் மார்க்கும். பார்ட் 2க்கு வந்து 0.5 நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது கவனமா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா மெடிக்கலி பிளஸ் பிசிக்கலி ஃபிட்னஸா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒரு சின்ன டெஸ்ட்டுமே நாங்க வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் madrasfert.co.in இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட்டுமே அவங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஸோ ஆன்லைன்ல இந்த வேலைக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னா 18/3/2026லேருந்து 5/4/2026 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் ஃபர்தர் டீட்டெயில் எதுவாக இருந்தாலும் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ரெகுலரா எங்க அஃபிஷியல் வெப்சைட்ட நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ உங்களுக்கு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.